ஐபிசி தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிதான காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சி. இன்றைய பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சியில் நான் உங்களுடன் ரஜினிநாதன் இணைந்திருக்கின்றேன். வழமை போலவே எங்களுடன் வேத ஆராய்ச்சியாளர் பாஸ்டர் MS வசந்தகுமார் இணைந்திருக்கின்றார். பாஸ்டர் வணக்கம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. இன்று பாஸ்டர் நாங்கள் எப்பொழுதுமே நேர்களை கொஞ்சம் சிந்திக்க வைக்கிறதுக்காக சில தலைப்புகளை கொடுப்போம். நான் உண்மையிலே சொல்ல போனால் ரொம்ப பெண்ணினவாதி அப்படின்னெல்லாம் இல்லை. ஐம் நாட் அ ஃபெமினிஸ்ட். பட் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலத்தில் பெண்கள் எப்படி பார்க்கப்பட்டார்கள், அவர்களுடைய சமுதாயத்தில் இருந்த ஸ்தானம் என்னவாக இருந்தது என்று இன்று நாங்கள் உங்களிடம் விடுக்கின்ற கேள்வி. இயேசுவினுடைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அந்த கால சமுதாயத்தில் தாழ்வாகத்தான் பார்க்கப்பட்டார்கள். ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு சமுதாயமாக யூத சமுதாயம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வந்த இயேசு கிறிஸ்து பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அவருடைய உபதேசங்கள், அவர் வாழ்ந்த விதம், பெண்களை அவர் நடத்திய விதம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது என்னவென்று சொன்னால், அவர் தன்னுடைய காலகட்டத்து யூத பாரம்பரிய போதனைகளின்படி நடவாமல் அவர் பெண்களை உயர்வாக அவர் மதித்தார். இதற்கு ஒரு 2 உதாரணங்களை சொல்லுங்களேன். நிறைய உதாரணங்களை நாம் எடுக்கலாம். ஒரு உதாரணம், இயேசுவினுடைய காலத்தில் யூத மத போதகர்கள் பெண்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் மத்தியில் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் இருந்தது. சில யூத மத போதகர்கள் அதி தீவிர போக்குடையவர்களாக இருந்தவர்கள் வளமையாக அவர்கள் சொல்கிற காரியம், ஒரு பெண்ணுக்கு வேதத்தை கொடுப்பதை விட அதை தீயிட்டு கொளுத்தி விடுவது மேலானது. பெண்ணுக்கு வேதத்தை கொடுப்பதை விட அதை பன்றிகளுக்கு முன்பாக வீசி போடுவது மேலானது. இப்படி யூத மத போதகர்கள் அந்த காலத்தில் பெண்களுக்கு மார்க்க சம்பந்தமான காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படக்கூடாது என்கின்ற சிந்தனையில் இருந்தார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஒரு 2 இடங்களில் பார்க்கும் பொழுது பெண்கள் கோயிலுக்கெல்லாம் போவார்கள். இப்போது நான் சொன்னது நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கான பதில். அதாவது இயேசுவினுடைய காலத்தில் அந்த சமுதாயம் எப்படி இருந்தது? சரி, ஆனா கோயிலுக்கு போவார்கள், பெண்கள் ஆலயத்திற்கு போவார்கள். ஆனால் அங்கு பெண்களுக்கென்று தனியான ஒரு பிரகாரம் இருந்தது. தனியான பிரகாரம். அந்த 3 பிரகாரங்களில் முதலில் இருந்தது பரிசுத்த ஸ்தலம். அதில் ஆசாரியர்கள் மட்டும்தான் போகலாம். அதற்கு அடுத்தது ஆண்களினுடைய பிரகாரம். அதற்கு அடுத்ததாகத்தான் பெண்களினுடைய பிரகாரம் இருந்தது. எனவே தேவனுடைய பிரசன்னம் இருந்த இடத்திற்கு அருகில் பெண்கள் போக முடியாத நிலையில் அந்த காலத்தில் இருந்தார்கள். ஆனால் அந்த காலத்தில் பெண்கள் ப்ராஃபெட்ஸாலாம் இருந்திருக்கா, தீர்க்கதரிசிகள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள், தலைவிகளாக இருந்தார்கள். இப்போது மிரியாமை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மோசே, ஆரோன் என்பவர்களோடு சமமான நிலையில் இருந்த ஒரு தலைவியாக இருந்தாள். பிறகு தெபோராள் என்கின்ற ஒரு பெண்ணை குறித்து நீங்கள் பார்க்கலாம், ஒரு நியாயாதிபதியாக இருந்தாள். இன்னும் பல தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தார்கள். அதில் முக்கியமான ஒரு காரியம், எசேக்கியா ராஜாவினுடைய காலத்தில் அங்கு ஆலயத்தை அவர்கள் பழுது பார்த்த போது நியாயப்பிரமாண புத்தகத்தை, அதாவது வேதத்தை கண்டுபிடித்தார்கள். அந்த காலகட்டத்தில் பல முக்கியமான தீர்க்கதரிசிகள் எருசலேமில் இருந்தார்கள். ஆனால் அரசன் இப்போது என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய ஆலோசனை என்ன என்பதை கேட்டறிவதற்காக அங்கு இருந்த ஒரு பெண் தீர்க்கதரிசியிடத்தில் தான் தன்னுடைய மந்திரிமார்களை அனுப்புகிறார். ஏசாயாவினுடைய மனைவியும் ஒரு தீர்க்கதரிசி.
பிறகு நெகேமியா புத்தகத்தை வாசித்தீர்கள் என்றால் அங்கும் ஒரு பெண் தீர்க்கதரிசியை நீங்கள் பார்க்கலாம். இப்படி தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அப்படி என்றால் அவர்கள் சமுதாயத்தில் எப்படித்தான் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் ஓரிரண்டு இடங்கள்ல அவர்கள் ஒரு நிலைக்கு இருந்தார்கள். அவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள், நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். சில இடங்கள்ல அவர்கள் மதிப்புக்குரிய ஒரு ஸ்தானத்தில் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த புதிய ஏற்பாட்டு காலம் என்று சொல்லும்போது அது வித்தியாசமான ஒரு காலகட்டம். என்ன வித்தியாசம் என்றால், யூதர்கள் கிறிஸ்துவுக்கு முன் 586 ஆண்டு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் திரும்பி வந்ததற்கு பிறகு தங்களுடைய மதத்தை சீர்திருத்தினார்கள். அந்த சீர்திருத்தப்பட்ட மார்க்கத்தில் தான் பெண்களுக்கு மிகவும் தாழ்வான ஒரு நிலை கொடுக்கப்பட்டது. சரி, இப்ப பழைய ஏற்பாட்டிலும் கூட நாம் எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது ஆணையும் பெண்ணையும் சமமாக சிருஷ்டித்தார். இருவரையும் தம்முடைய சாயலில் சிருஷ்டித்தார். ஆணுக்கு மாத்திரமல்ல பெண்ணுக்கும் சேர்த்துதான் ஏனைய சிருஷ்டிகளை ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருந்தார். சமமாகத்தான் தேவன் மனிதனை படைத்தார். ஆனால் ஆணிலிருந்து பெண்ணை படைத்ததினால் பெண்கள் இரண்டாவது தரம் அப்படி என்று வேதத்தை அப்படியாக கூட உள்வாங்கிக் கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள். அது ஒரு தவறான ஒரு கருத்து. அதாவது தேவன் ஆதாமை மண்ணினால் சிருஷ்டித்தார். இதே விதமாக ஏவாளையும் மண்ணினால் சிருஷ்டித்திருந்தால் சில நேரங்களில் வேதத்தை வாசிக்கிறவர்கள் அதாவது ஆதாம் செய்யப்பட்ட மண் உயர்ந்த தரமுள்ள மண் என்றும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணலாம். ஆனால் இங்கு தேவன் இருவரும் சமமானவர்கள் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் ஆணினுடைய சரீரத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து பெண்ணை படைத்தார். அப்ப ஆண் என்ன தன்மை உடையவனாக இருந்தானோ அதே தன்மை உடையவளாகத்தான் பெண்ணும் இருந்தார். இதனால் தான் ஏவாளை பார்த்தவுடன், முதல் பெண்ணை பார்த்தவுடன் ஆதாம் என்ன சொல்கிறான்? இவள் என் மாம்சத்தில் மாம்சமும் என் எலும்பில் எலும்புமாய் இருக்கிறார் என்று. சமமானவர்கள். எப்படியும் எந்த விதமான இந்த மாதிரி ஒரு வாக்குவாதம் வரக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் இப்படியாக ஆண்டவர் ஒரு காரியத்தை, வாக்குவாதம் அல்ல, அந்த விதமான சிந்தனை வந்துவிடக் கூடாது. ஆனாலும் வந்துருச்சு, ஆனாலும் வந்துவிட்டது. ஆனால் இப்பொழுது புதிய ஏற்பாடு என்று வரும்பொழுது, அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் என்று வரும்பொழுது, அதற்கு நடுவில் இவ்வளவு சீர்திருத்தம் என்ற பேரில் பெண்களுடைய நிலைமையை நல்ல குறைத்து அவர்களை கட்டுப்படுத்தி இப்படி தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ஆகிவிட்டது. இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்ந்த காலத்தில் அப்படியாக இல்லை என்று சொல்வதற்கு என்ன உதாரணங்கள் இருக்கின்றன? இப்போ நான் முதலில் சொன்னேன், யூத மார்க்க போதகர்கள் பெண்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இயேசுவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 2-3 இடங்களில் தனிப்பட்ட ரீதியாக பெண்களோடு வேத காரியங்களை, நியாய பிரமாணத்தை குறித்து பேசுகிறார். இது அந்த காலத்தில் எந்த ஒரு யூத மத போதகனும் செய்யாத ஒரு காரியம். அதாவது இன்னும் ஒரு யூத பழமொழி இருந்தது. சில நேரங்களில் அது இன்றைய கால பெண்களுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதமான ஒரு காரியமாக இருக்கும். யூத மத போதகர்கள் சொல்வார்கள், பெண்களிடம் அதிகமாக பேசுகிறவன் நரக ஆக்கினையை தன் மீது வருவித்துக் கொள்கிறான். இந்த விதமான யூத மத போதகர்கள் தங்கள் மனைவிமார்களிடத்தில் கூட அதிகமாக பேச மாட்டார்கள். இப்படி இருந்த ஒரு சமுதாயத்தில் இயேசு கிறிஸ்து அங்கு தனியாக சமாரிய பெண்ணோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அது அந்த சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு காரியம். அதுவும் அவர் சாதாரணமான உரையாடல் அல்ல, வேதத்தை குறித்து, ஆன்மீக காரியங்களை குறித்து பேசுகிறார். இது எந்த ஒரு யூத மத போதகனும் செய்யாத ஒரு காரியம். பிறகு மரியாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். பெத்தானியா ஊர் மரியாள் இயேசுவின் பாதத்தருகில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டார். அங்கு அந்த பாதத்தருகில் அமர்ந்திருந்து என்ற வார்த்தை, அந்த காலத்தில் ஒரு மாணவன் ஒரு குருவினிடத்தில் பாடத்தை கற்றுக்கொள்கின்ற முறை. பாதத்தில் இருந்து படிப்பார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பவுல் சொல்கிறார், தான் கமாலியேல் என்பவனுடைய பாதத்தின் அருகில் வளர்ந்தேன் என்று சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் அவருடைய ஒரு சீஷனாக இருந்தார். எனவே இயேசுவை பின்பற்றியவர்களிலும் பல பெண் சீடர்கள் இருந்தார்கள். இயேசுவுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்வதில் பல பெண்கள் அங்கு முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள். பிறகு பரிசுத்தாவியானவருக்காக காத்திருந்தவர்களிலும் அங்கு அநேகம் பெண்கள் இருக்கின்றார்கள். இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிறைய ஆண் ஊழியர்களை குறித்து வாசிக்கலாம். ஆனால் பெயர் குறிப்பிடப்பட்ட ஊழியர்களில் பெண்களினுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது. பெயர் குறிப்பிடப்பட்ட பெண் ஊழியர்களில்
அவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆண்கள் பெயர் குறிப்பிட்டு அப்போ சொல்லப்பட்டவர்கள் இந்த ஒரு விஷயத்துல வந்து இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது பெண்களுடைய ஸ்தானத்தை நிலைநிறுத்தினார். இதனால் தான் பிற்காலத்தில் பெண் உரிமை, பெண்ணுக்கு விடுதலை வேண்டும், பெண்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும் என்கின்ற அந்த போராட்டங்கள் வெடித்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதை ஆரம்பித்தவர்கள் எல்லாம் இந்த இயேசுவினுடைய போதனையை அடிப்படையாக வைத்துத்தான் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த காரியத்தை முன்வைத்தார்கள். கிறிஸ்தவர்கள் தான் அதனுடைய முன்னோடிகள். அதற்கு பிறகு மற்ற மதத்தை சேர்ந்தவர்களும் அந்த விதமாக பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முழங்கத் தொடங்கினார்கள். ஆனால் அதனுடைய முன்னோடிகள் கிறிஸ்தவர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவோடைய சிறிய இந்த அடிப்படையிலிருந்து அவர் ஆரம்பித்த விஷயம் வந்து இன்று எங்களுக்கு வாக்குரிமை, வேலை செய்யறதுக்கு உரிமை, வாகனம் ஓட்டுறதுக்கு உரிமை, எத்தனை உரிமைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. குறிப்பாக நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய தமிழ் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பழைய காலத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த உடன்கட்டை ஏறுதல் என்கின்ற ஒரு முறை இருந்தது. சதி, கணவன் மரித்தால் மனைவியும் அந்த கணவன் மரித்ததிலேயே போய் அவர்களும் அந்த இதில் பாய வேண்டும். அந்த கணவனுடைய சரீரம் எரிக்கப்படும் போது அதில் அவர்கள் பாய வேண்டும். அப்படி இல்லையென்றால் அவர்கள் பலவந்தமாக தள்ளுவார்கள். இதை தடுத்து நிறுத்தியவர்கள் இந்தியாவிற்கு வந்த ஆரம்ப கால கிறிஸ்தவ மிஷனரிகள், குறிப்பாக வில்லியம் கேரி போன்றவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த காரியத்திற்கு அவர்கள் மிகவும் துணிவாக இருந்து அந்த விதமாக உடன்கட்டை ஏறுகின்ற அந்த பழக்கம் தவறானது என்பதை வலியுறுத்தி காண்பித்தார்கள். இன்று நாங்கள் பெண்களுடைய ஸ்தானம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் பெண்களுடைய ஸ்தானம் என்னவாக இருந்தது என்று ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆலோசனைகளை இதில் வேத ஆராய்ச்சிகளை வந்து பாஸ்டர் MS வசந்தகுமார் எங்களோடும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடர்வோம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது IBC தமிழ் தொலைக்காட்சியில் பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பெண்களுடைய ஸ்தானத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது பெண்களுடைய ஸ்தானம் எப்படியாக இருந்தது, அதற்கு முன்பதாக எப்படியாக இருந்தது, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எப்படியாக இருந்தது என்று நாங்கள் பிரித்து பார்த்த அளவில் பழைய ஏற்பாட்டில் ஒரு அளவுக்கு நியாயாதிபதிகளாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் இருந்த பெண்களை திருப்பி அவர்கள் பாபிலோனிலிருந்து வரும் பொழுது அந்த சிறை அந்த 70 வருடங்களை தாண்டி வரும் பொழுது பெண்களுடைய ஸ்தானத்தை அவர்கள் மாற்றிவிட்டார்கள். பெண்களோட பேசுவது வந்து நரகத்திற்கு போவதற்கு நரக பலியை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு சமம் என்று கூட சொல்வதாக எல்லாரும் சில தீவிர போக்குடைய அப்படி சொல்லுவார்களாம். அதிலிருந்து இயேசு கிறிஸ்து வந்து பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து பெண்களிடம் ஆன்மீக ரீதியான விஷயங்களை பேசுவதும் பெண்களை சீஷர்களாக அவர்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் பெரிய பெரிய போராட்டங்களை கொண்டு வந்து இன்று சதி போன்ற விஷயங்களிலிருந்து மறுமணம், விதவைகளுடைய மறுமணம் வரைக்கும் நிறைய கிறிஸ்துவர்கள் வந்து மிஷனரிகள் வந்து பாடுபட்டிருக்கிறார்கள் என்று பாஸ்டர் எங்களுடன் இதுவரைக்கும் பகிர்ந்து கொண்டார். இன்னொரு காரியம் நான் மறந்து விட்டேன். 2 காரியங்கள் நாம் கலந்துரையாடினோம். உடன்கட்டை ஏறுதல், மற்றது இளம் விதவைகளினுடைய மறுவிவாகம், 3வது பெண்களினுடைய கல்வி. பெண்களினுடைய கல்விக்கு நம்முடைய சமுதாயங்களில் முன்னோடிகளாக இருந்தவர்கள் மிஷனரிகள். இப்போ இலங்கையிலும் இந்தியாவிலும் இருக்கின்ற பல பெண்கள் பாடசாலைகளினுடைய ஆரம்ப சரித்திரத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த காலத்தில் பெண்கள் கல்வி பயிலக்கூடாது என்கின்ற நிலையில் இருந்த சமுதாயத்தில் மிஷனரிமார்கள் பெண்களுக்கான கல்வியை ஆரம்பித்தார்கள். சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பழங்கால நம்முடைய சமுதாயத்தில் இருந்த ஒரு சிந்தனை என்னவென்று சொன்னால், பெண்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடாது. அப்படி கற்றுக் கொடுத்தால் அவர்கள் நல்ல ஒரு மனைவியாக, கீழ்ப்படிவுள்ள ஒரு மனைவியாக வீட்டில் இருக்க முடியாத ஒரு நிலைமை வந்துவிடும் என்பது நிமித்தமாக ஆண்கள் அவர்களுக்கு கல்வி செல்வத்தை கொடுக்கவில்லை. இந்த விதமான சூழ்நிலையில்தான் நம்முடைய நாடுகளில், அதாவது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் பல பெண்கள் பாடசாலைகள் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஆரம்பமாகி இன்று வரைக்கும் அந்த பாடசாலைகள் அங்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இதே பழைய ஏற்பாட்டு, அதாவது இயேசு கிறிஸ்துவுடன் அவரோடே வாழ்ந்து அவருக்கு சீஷர்களாக இருந்து அவர்களுடைய அப்போஸ்தலர்களாக சென்றவர்களுடைய புத்தகத்தில் பார்த்தோமே ஆனால் பெண்களை பற்றி நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் அதில் இருக்கிறது. நீங்கள் சொல்கிற விதமாக புதிய ஏற்பாட்டில் சில பகுதிகள் சர்ச்சைக்குரிய பகுதிகளாக
மாற்றப்பட்டு விட்டன என்று நாங்கள் சொல்லலாம். நீங்கள் குறிப்பாக எந்த காரியத்தை மனதில் வைத்து சொன்னீர்களோ தெரியாது. அங்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்தில் இருக்கிறது, பெண்கள் சபையில் பேசுகிறது அயோக்கியமாயிருக்கும் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப அயோக்கியமான ஒரு மொழிபெயர்ப்பு. ஏனென்றால் மூலமொழியில் அந்த விதமாக இல்லை. மூலமொழியில் இல்லை என்பதை விட அந்த குறிப்பிட்ட பகுதி ஆரம்ப கால வேத பிரதிகளில் இல்லை, அது பிற்காலத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு பகுதி. இப்போ இதை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்றால், வேதம் எழுதப்பட்ட விதம், கையெழுத்து பிரதிகள் தயாரிக்கப்பட்ட முறை, இவ்விதமாக பல காரியங்களை சொல்ல வேண்டும். ஆனால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், 3000 வருஷங்களாக அச்சியந்திரம் கண்டுபிடிக்கப்படும் வரைக்கும் வேதாகம் கைகளினால் தான் பிரதி பண்ணப்பட்டது. அந்த காலகட்டங்களில் ஒரு சில வசனங்கள் மேலதிகமாக பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது. இது சில நேரங்களில் நம்முடைய தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு புதிய விஷயமாக இருக்கலாம். ஆனால் மேலத்தைய நாடுகளில், ஆங்கில உலகத்தில் சாதாரண மக்களுக்கும் இந்த விஷயம் நன்றாக தெரியும். அதாவது வேதத்தில் பல காரியங்களை சபை பிற்காலத்தில் சேர்த்தது என்கின்ற காரியம் அநேகமான பத்திரிகைகளில் வந்திருக்கிறது. இதை கண்மூடித்தனமாக அப்படி ஒன்றும் இல்லை என்று மறுதளிக்க முடியாது. உண்மையில் சில விஷயங்கள் வேதத்திற்குள் அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். அப்படி என்றால் இது சேர்க்கப்பட்ட ஒரு விஷயமா, இல்லாவிட்டால் மொழிபெயர்ப்பில் மாற்றப்பட்ட ஒரு விஷயம்? இது மேலதிகமாக சேர்க்கப்பட்ட விஷயம். ஆனாலும் ஆரம்ப காலங்களிலேயே இது சேர்க்கப்பட்டதன் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு அதிகமாக நம்பகமானதாக கருதப்படுகின்ற 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வேத சுவடிகளிலும் இந்த வாக்கியம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் பவுல் இதை குறித்து எழுதுகிறார். அதே புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் பெண்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, ஜெபம் பண்ணுகிற போதாவது எப்படி இருக்க வேண்டும் என்ற வழிமுறைகளை அவர் சொல்கின்றார். எனவே பெண்கள் சபையில் தீர்க்க தரிசனம் சொல்வதற்கும் ஜெபம் பண்ணுவதற்கும் பவுல் அனுமதி கொடுக்கின்றார். அப்படி அனுமதி கொடுத்து விட்டு 14ஆம் அதிகாரம் வரும்போது பெண்கள் சபையில் பேசுவது அயோக்கியமாய் இருக்கும் என்று அவர் சொன்னால், ஏற்கனவே அவர் சொல்லியதை முரண்படுத்துகிற விதமாக இருக்கும். அப்படின்னா அது அவர் சொல்லவே இல்லை, அவர் சொல்லாத ஒரு காரியம். அது உண்மையிலேயே கடவுளுடைய வார்த்தை என்பதை காண்பிப்பதற்காக அந்த பகுதியை பார்த்தீர்கள் என்றால், வேதமும் அப்படியே சொல்கிறது, அவர்கள் அமைதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற வாக்கியமும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்ப வேதம் சொல்கிறது என்று புதிய ஏற்பாட்டில் அவர்கள் சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற வசனங்களைத்தான் மேற்கோளாக காண்பித்தார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் எந்த ஒரு இடத்திலும் பெண்கள் சபையில் பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும், அப்படி அவர்கள் பேசுவது அயோக்கியமானது என்று பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஒருவேளை யூத மக்களுடைய அவர்களுடைய ஏதாவது ஒரு சமய புத்தகத்தில் அப்படி இருந்திருக்குமோ? யூதர்களினுடைய சமய புத்தகத்தில் அப்படி இருந்தாலும் அதை வேதம் சொல்லியது என்று புதிய ஏற்பாட்டில் அவர்கள் குறிப்பிட மாட்டார்கள். எனவே பழைய ஏற்பாட்டில் அங்கு அந்த விதமான ஒரு காரியம் இல்லை. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த 3000 வருஷங்களாக கைகளினால் பார்த்து வேதத்தை அவர்கள் பிரதி பண்ணினார்கள். நூற்றுக்கணக்கான பிரதிகள் இருக்கிறது. இந்த பிரதிகளில் சில பிரதிகளில் இந்த குறிப்பிட்ட வசனம் அந்த அதிகாரத்தின் கடைசியில், அந்த அத்தியாயத்தின் கடைசி பகுதியில் இருப்பதை பார்க்கலாம். என்னால் 2-3 வசனங்கள் அந்த இடத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே இடையில் சேர்க்க முடியாது. எனவே ஆரம்பத்தில் அந்த அத்தியாயத்தினுடைய கடைசியில் சேர்க்கப்பட்ட காரியம், பிறகு அதற்கு பிறகு அதை பார்த்து எழுதும்போது அது இடையில் வந்துவிட்டது. மற்றது மொழி நடையில் இருக்கின்ற வித்தியாசம் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அது பிற்காலத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு காரியமே தவிர பெண்கள் சபையில் பேசக்கூடாது என்று அங்கு வேதம் அறிவுறுத்தல் கொடுக்கவில்லை. அவர்கள் பல தீர்க்கதரிசிகள் புதிய ஏற்பாட்டில் இருந்திருக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தையை அறிவித்திருக்கின்றார்கள். ஒருவேளை அதெல்லாம் நீங்க வீட்டில் சொல்லிக்கோங்க, இல்லாவிட்டால் அதுல போட்டிருக்கிறது இல்லையா, உங்கள் கணவரிடம் சொல்லி உங்கள் கணவர் சபையில் சொல்லும் படிக்கு கட்டளையிடுறது. அப்படின்னா திருமணம் முடிக்காத பெண்களினுடைய நிலைமை என்ன? சொல்லவே வேணாம், உங்க அப்பா கிட்ட சொல்லி இல்லை. அந்த இடத்தில் மேலதிகமாக சேர்க்கப்பட்ட அந்த பகுதிக்கு இந்த விதமான வியாக்கியானங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. இன்னும் நிறைய வியாக்கியானங்கள் அதற்கு கொடுத்திருக்கிறார்கள். அது நமக்கு இப்பொழுது பொருத்தமற்றதாக இருக்கும். இரண்டாவது பட்சத்தில் பார்த்தீங்கன்றால் பெண்கள் தலைமுடியை முக்காடு போட வேண்டும், தலையை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று அது கொரிந்து சபைக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு அறிவுறுத்தல். நீங்கள் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்டு வந்தீர்கள் என்றால்
கட்டாயம் நீங்கள் பெண்கள் தலையை மூடிக்கொண்டிருக்க வேண்டும், தீர்க்க தரிசனம் சொல்லும் போதும் ஜெபம் பண்ணும் போதும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு 16வது வசனத்தில் பவுல் சொல்கிறார், ஒருவன் இவைகளை குறித்து வாக்குவாதம் செய்ய மனதுள்ளவனாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் இப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன் என்று முடிக்கின்றார். அது நாங்க அப்படி செய்யல, தேவனுடைய சபையில் இப்படி ஒரு வழக்கம் இல்லை. ஆனால் கொரிந்து சபையில் கட்டாயம் அவர்கள் தலையை மூடிக்கொண்டிருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. இப்போ முக்கியமாக இதற்கான காரணத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த காலத்தில் அந்த கொரிந்து கலாச்சாரத்தில் பெண்கள் வளமையாக வெளியில் போகும்போது தலையை முக்காடிட்டு கொண்டு தலையை மூடிக்கொண்டு தான் போவார்கள். கௌரவமான பெண்கள் வீட்டில் இருக்கும் போதும் கூட தலையை மூடிக்கொண்டு தான் இருப்பார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த காலத்தில் விபச்சாரிகள் தான் தலையை மூடாமல் பகிரங்கமான இடங்களில் இருப்பார்கள். எனவே தலையை மூடாத பெண் விபச்சாரி என்று அடையாளம் காணப்பட்டது. இப்பொழுது கொரிந்து சபையில் என்ன நடந்தது என்று சொன்னால், பெண்கள் இயேசுவுக்குள் வந்ததற்கு பிறகு நாங்கள் ஆண்களுக்கு சமமானவர்கள் என்கின்ற அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள். பவுல் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிற விதமாக, கிறிஸ்துவுக்குள் ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை, எல்லாரும் சமமானவர்களாக இருக்கிறார்கள். எனவே இப்பொழுது நாங்கள் ஆண்களுக்கு சமமானவர்கள் என்று சொன்னால், அந்த சமுதாயத்தில் உயர்ந்தவருக்கு முன்பாக தாழ்ந்தவர் தலையை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடும் இருந்தது. எனவே இப்பொழுது நாங்கள் ஆண்களுக்கு சமமானவர்களாக இருந்தால், சபைக்குள் இருக்கும் போது நாங்கள் எல்லாரும் சமமானவர்கள். எனவே ஆண்களை விட தங்களை தாழ்வாக காண்பிக்கின்ற இந்த முக்காடை நாங்கள் ஏன் அணிய வேண்டும் என்று தலையை மூடாமல் இருந்தார்கள். எனவே இது இன்னொரு பிரச்சனையை உருவாக்கிவிட்டது. ஏனென்றால் சபைக்கு கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் வந்தார்கள். அப்படி வருகிறவர்கள் தலை மூடாமல் இருக்கின்ற பெண்ணை பார்த்து அவளை விபச்சாரி என்று எண்ணிவிடலாம். இதனால் தான் பவுல் என்ன சொல்கிறார், சபையில், அதாவது கொரிந்து சபைக்கு அவர் எழுதிய கடிதத்தில், பெண்கள் நீங்கள் கட்டாயம் தலையை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதை முடிக்கும் போது என்ன சொல்கின்றார், ஒருவன் இவைகளை குறித்து வாக்குவாதம் செய்ய மனதுள்ளவனாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் இப்படிப்பட்ட பழக்கம் இல்லை என்று அறிய கடவன் என்று முடிக்கின்றார். பெண்களுடைய ஸ்தானம் அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில், பூலோகத்தில் இருந்த காலத்தில் பெண்களுடைய ஸ்தானத்தை பற்றி பாஸ்டர் எங்களுக்கு நல்ல அழகாக சொல்லியிருக்கின்றார். பைபிள் எப்படி போட்டிருக்கிறதோ, வேதாமத்தில் எப்படி போட்டிருக்கிறதோ என்றது ஒரு பக்கம் இருக்க, இதிலிருந்து நிறைய நல்ல விஷயங்கள் பெண்களுக்கு நடந்திருக்கிறது என்று எங்களுக்கு தெரிய வருகிறது. கிறிஸ்துவர்கள் நிறைய பேர் பெண்களுக்காக போராடி இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறது. இதனால் இன்று நாங்கள் நிறைய சுதந்திரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றது மட்டும் நன்றாக புரிகிறது. நேர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சி இத்துடன் நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். தொடர்ந்தும் உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய சந்தேகங்கள் அனைவற்றையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இமெயில் முகவரி இருக்கிறது, அல்லாவிட்டால் தபால் முகவரி இருக்கிறது. எங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நாங்கள் பதில் தருவோம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ABC Tamil.